குட்டி இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சிறு பிள்ளைய போல இருக்காத, அடிமைய போல இருக்காத. இயேசு ராஜா உன்னை உடன் சுதந்திரவாளியா மாத்திருக்கிறாரு. தம் சொந்த ரத்தத்தினாலே உன்னை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாரு, கிரயத்து கொண்டிருக்கிறாரு. நீ அடிமைக்கு பிறந்த பிள்ளை, ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இல்ல. நம்முடைய தாயாகிய விசுவாசத்தின் தாயாகிய ஆபிரகாமும் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கின் பிள்ளைகளை போல நீங்களும் நானும் தேவனுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடையதெல்லாம் நம்முடையது. அவருடைய சுகம் என்னுடையது. பிள்ளைகள் அப்பம் யாருக்குரியது? எனக்குரியது. சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது. அது தேவன் சொல்றாரு, எப்பா என்னுடையதெல்லாம் உனக்குன்றார். அப்ப நீ என்ன சொல்லுவ? தேவன் ஜெபம் பண்ண சொல்ல, தேவனே எனக்காக கல்வாரி சிலுவையில சிந்திய அந்த ரத்தத்தின் மூலமா சுதந்திரவாளியா என்ன மாத்திருக்கிறீங்க. சுகம் என்னுடையது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உமது சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். பிள்ளைகள் அப்பம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எனக்குரியது, சந்தோஷம் எனக்குரியது, மகிழ்ச்சி எனக்குரியது என்று சொல்லி விசுவாசத்தில் நாம் என்ன பண்றோம்? கெஞ்ச மாட்டோம், எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் போயிட்டு, அம்மா கொஞ்சம் சோர்பரியாம்மா, என்னடா அது பிச்சைக்காரன் எங்கன்னா வந்துட்டானா? எதுண்டி புதுசாக பழக்கம் இது? இல்லைம்மா அங்கே பிச்சைக்காரனை பார்த்தேன். பிச்சைக்காரனை வெளியே தான் பார்ப்பான், அவனுக்குலாம் பழையது தான் போடுவாங்க. கறி சோறு போடுவாங்களா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு தேவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிறோம். அம்மா கெஞ்சவே தேவையில்லை, எடுத்துக்கோ. இருந்தால் ஒரு ஆமென். கர்த்தருடைய பந்தி உனக்காக ஒரு டேபிள் இருக்குது, அது ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையின் மூலமா சுகத்தை போய் எடுத்துக்கோ, ஆரோக்கியத்தை எடுத்துக்கோ, சமாதானத்தை போய் எடுத்துக்கோ, வெற்றியை போய் எடுத்துக்கொள்ளுக்கோ. தேவன் உன்னை என்ன பண்ண சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. அந்த அப்பா என்ன சொல்றாரு மூத்த பிள்ளை கிட்ட? அப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடையது. சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. சுதந்திரவாளிக்கு உன்னுடையது. முதல் புரிஞ்சுக்கணும், நான் யாரு? நான் யாருக்கு பிறந்த பிள்ளை? நான் அடிமையானுக்கு பிறந்த பிள்ளையா? இல்லை, நான் தேவனுக்கு பிறந்த பிள்ளை. சொல்லுங்க, நான் யாருங்க? நான் தேவனுடைய பிள்ளையானால் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் எஜமானா இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையை போல நான் என்ன பண்ண மாட்டேன்? இருக்க மாட்டேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே சொல்லுங்க, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறாய். பக்க சொல்லுங்க, நீ சுதந்திரராய். சுதந்திரனா வாரிசா இருக்கிற, உரிமையா இருக்கிற, தேவனுக்கு சொந்த பந்தமா இருக்கிற, தேவனுடைய வீட்டில் இருக்கிற, அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவருக்குடையதெல்லாம் உன்னுக்குரியது. இதுதான் சுதந்திரராய் இருக்கிற. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4:30-31 படிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவருடைய குமாரனோடு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல், சொல்லுங்க, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் ஜெபத்தில் போக சொல்ல, நான் சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம். நான் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பா கிட்ட போக சொல்ல, நம்பிக்கை இல்லாத சில பசங்க சும்மா கேட்பாங்க. சொன்னிய செய்ப்பா, அம்மா எத்தனை வருமா கேட்பா? ஒரு ட்ரிப் சொல்லிட்டால, செய்கிறேன், வெயிட் பண்ணு. சும்மா கேட்டா வச்சுக்க, ஏன் நான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? 10 ட்ரிப்பு அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கணும். ஒரு ட்ரிப்பு காட்டினா காதில் கேட்காது, அவங்களுக்கு புரியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ 10 ட்ரிப்பு கேட்குறேன்னா இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தான் நம்ம ஜெபத்தை பண்ணணும். சுதந்திரவாளி என்ற ஸ்தானத்தில் அடிப்படையில் தான் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் தெரிஞ்சிச்சுன்னா, தேவனே
என்னுடைய எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்துதலையும் அறிந்திருக்கிறீர், என்னை குறித்து எல்லா எதிர்காலத்தை அறிந்திருக்கிறீர், எனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீர், அவைகளை எல்லாவற்றையும் நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது வேதம் அப்படி தான் சொல்லுது. நீ கேட்கறதுக்கு முன்னாவே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னாவே அவர் உன் தேவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, அறிந்தவரா என்ன பண்ணுறாரு இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தேவன்கிட்ட போகும்போது நான் அவருடைய பிள்ளை, சுதந்திரவாளி, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளி, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே தேவனுடைய குடும்பத்தில் வீட்டில் நான் பிறந்திருக்கிறேன். தேவன் இதை எல்லாவற்றையும் அவருடைய எல்லா நல்ல காரியங்களையும், அப்பா என்ன பண்ணுவார், எல்லா நல்ல காரியங்களையும் தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணுன்னு விரும்புவார், தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். நான் கூட பாருங்க, நல்லா ஒரு கறி சாப்பிட்டேன், நல்லா ஒரு மீன் சாப்பிட்டோன்னா முதல்ல ஆறுதா கொடுப்போம் ஒரு வாய். நம்ம சாப்பிட்றோம்ல, நல்லா இருக்குதுல்ல, உடனே என்ன பண்ணோம், கோழி கூட என்ன பண்ணோம், கொத்தி கொத்தி நல்லா இருந்துச்சுன்னா போன்னு கூப்பிட்டு என்ன பண்ணோம், குஞ்சிக்கு என்ன பண்ணோம் கொடுக்கும். நல்லா இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதுக்கு கொடுக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல தான் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களை பிள்ளையாக பார்க்குறாருப்பா, அந்நியனாக பார்க்கல, அடிமையாக பார்க்கல, தேவனுக்கு தூரமானவனாக பார்க்கல, உன்னை தேவனுடைய வீட்டாராக பார்க்குற. இதுதான் பெரிய சத்தியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சுதந்திரவாளியாக பார்த்துட்டாரு உங்களை. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அவர் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜெபமே மாறிடும். சொல்லுங்கள், ஜெபமே என்ன பண்ணுங்க, மாறிடும். கடைசியாக ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். இப்போது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க்கு, தோட்டக்காரரே, இவன் சுதந்திரவாளி, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்போது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று, அப்போது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு, ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து, அவனை குடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே என்ன பண்ணார்கள், போட்டு விட்டார்கள். பாருங்க, இந்த இயேசு ஒரு கதை ஒன்று சொல்றார், கவனிங்க. அவர் ஒரு ரசத்தொட்டியை உண்டாக்கி, ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஒரு கோபுரத்தை கட்டி, ஒரு குத்தகையா என்ன பண்றாரு, இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறார். மார்க் 12ஆம் அதிகாரத்தில். இப்போ பருவகாலம் வந்த பிறகு அதனுடைய கனிகளை எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வேலைக்காரர்களை அனுப்புகிறார். அவர் அடித்து துரத்தி விட்றானுங்க. திருப்ப கொஞ்சம் பெரிய ஆளை கொஞ்சம் அனுப்புகிறாரு, அவனையும் அடித்து அவமானப்படுத்துகிறாங்க, சில பேர் கொலை செய்கிறாங்க. இப்படி பண்ணினே இருக்க சொல்ல பார்த்தாரு, இவங்களெல்லாம் பண்ணுறாங்களே, சரி நம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணலாம், அனுப்பலாம், அவனுக்காவது அஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னோன்னோ, அந்த ஒரே பேரான குமாரன் வந்தோன்னே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வசனத்தை படி 7, அந்த வசனத்தின்படி என்ன சொல்கிறாங்களாம், ஐயோ சுதந்திரவாளி வந்துட்டான், இவ்வளோ நாள் அடித்து வெடித்து விரட்டினமே, இவ்வளோ நாள் துன்பப்படுத்தி அனுப்பிச்சோமே, அப்போல்லாம் நமக்கு இந்த தோட்டம் சொந்தமாகாது, அப்பாவுக்கு பிறகு எல்லாம் யாருக்கு சொந்தமாகும், இந்த குமாரனுக்கு தான் சொந்தமாகும், இந்த குமாரனை கொன்று போட்டோம்னா இந்த 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 திராட்சை தோட்டம் என்ன பண்ணும், நமக்கு சொந்தமாகும்னு சொல்லி குமாரனை கொலை செய்யும்படியா என்ன பண்ணாங்களாம், கொலை செய்து அவங்கள என்ன பண்ணாங்களாம், திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டாங்களாம். இப்படி ஒரு கதையை சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் தான் சுதந்திரவாளின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த சுதந்திரவாளியை கொன்னா தான் அந்த தோட்டம் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த தோட்டத்துக்கு கொலை செய்கிறாங்க, புறம்பே என்ன பண்ணாங்க, போட்டாங்க. அதே போல தான் தேவன் தமது ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்குமாக இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு, கொடுத்து, எப்பா நீங்கள் கொன்று என்னுடையதெல்லாம் நீ சொந்தமாக்கணும்னு நினைக்க தேவையில்ல, நானா வாலியன்றாக உனக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி பலியாகி நானே அதை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொந்தமாக தரேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே அந்த இடத்துல பிழிந்தவராய் புறம்பாக தள்ளப்பட்டு கல்வாரி மலையில் உனக்கும் எனக்குமாக சிலுவையில் என்ன பண்ணார், ரத்தம் சிந்தினார். இவங்கெல்லாம் என்ன பண்ண, அந்த தோட்டத்தை சொந்தமாக்குறதுக்கு சொல்லுங்கள், திராட்சை தோட்டம் சொந்தமாக்குறது அவளை கொலை செய்யணும்னு நினச்சார். எப்பா என்னை கொலை செய்ய தேவை, நானே என்ன பண்ணுறேன்,
என்னை பலியாக கொடுக்குறேன். நான் செத்தாதான் அந்த சுதந்திரம்லாம் உங்களுக்கு வருதுன்னா நானே என்ன பண்ணுறேன், உங்களுக்காக என்ன பண்ணுறேன், என் சுதந்திரத்தை தரும்படி, என்னோடு கூட நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறும்படி அவர் என்ன பண்ணுறார், உங்களுக்கும் எனக்குமாக சிலுவையில் பலியாகி ரத்தம் சிந்தி பலியானார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுக்கு எப்படி சுதந்திரவாளியாக மாறணும்னா அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இயேசு இருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறார், அவர் நமக்காக பலியாகி ரத்தம் சிந்தினபடினால அவர் என்ன சொல்கிறார், எப்பா நான் மட்டும் சுதந்திரவாளியாக இருந்தால் பத்தாது, நான் மட்டும் சுதந்திரவாளியாக இருந்தால் பத்தாது, என் நாமத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் என்னை போலவே என்னோடு கூடவே உமக்கு சுதந்திரவாளியாக மாறத்துக்கு, இந்த தோட்டத்தினுடைய எல்லா சகல ஆசீர்வாதங்களும் அவளுக்கு சொந்தமாக மாறத்துக்கு அது என்ன வழி, செத்தா தான் நடக்குமா அப்படின்னா இயேசு என்ன பண்ணார், பலியாகி ரத்தம் சிந்தி மரித்து என்ன பண்ணுறாரு, அந்த சுதந்திரவாளி பட்டத்தை உனக்கும் எனக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவ்வளோ தன் ரத்தத்தினால மரணத்தினால இன்னைக்கு சுதந்திரவாளியா ஒரு பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பாருங்க, இப்போ தேவனுடைய வீட்டாரா இருக்கிற, தேவனுக்கு சொந்த பந்தமா இருக்கிற, தேவனுடைய உறவின் முறை பிள்ளையா இருக்கிற, அடிமையானவன் பிள்ளை இல்லை. நீ ஒருபோதும் புறம்பே தள்ள முடியாது. என்றென்று தேவனுடைய வீட்டில் இருக்க போற. தேவனுடைய இதெல்லாம் உனக்கு சொந்தமாக போகுது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ண சொல்ல இந்த நன்றி பெருக்கோடு கூட, இந்த நன்றி உள்ளத்தோடு கூட, இந்த வெளிச்சத்தோடு, இந்த பிரகாசமான மனக்கண்களோடு கூட தேவனே அப்படி என்று சொல்லி, நான் சுதந்திரவாளியாக என்னை வச்சிருக்கிறீங்க, என்னால் அல்ல, முது கிருபையினால, முது ரத்தத்தினால, முது வார்த்தையினால, முது வாக்கு தத்தத்தினால, நான் செஞ்ச புண்ணியெல்லாம் இல்லை ஆண்டவரே, உமது தயவினால என்னை இவ்வளோ பெரிய அந்தஸ்தா என்னை மாற்றி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இவையெல்லாம் தந்துருங்க, உம்முடையதெல்லாம் ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பீங்களா? உம் உயிரே, அதான் சொல்கிறாரு பவுல் சொல்கிறார், தமது குமாரனையே கொடுப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் என்ன பண்ணிக்கிறார், உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுறதுக்கு தமது குமாரனையே கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? சுகத்தை உனக்கு அருளுவாருப்பா, பலத்தை அருளுவார், ஆசீர்வாதத்தை அருளுவார், மேன்மை அருளுவார், உயர்வை அருளுவார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை சகல ஜனங்களை பார்க்கல ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தும்படியாக இருக்கிறார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, சுதந்திரத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டபடி ஜெபத்தில் அந்த விசுவாசத்தோடு கூட, இந்த அறிவோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் போய் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் போய் கேட்கும்போது நிச்சயமாக ஜெபத்துக்கு பெரிய பதில் கிடைக்கும். இதனால தான் பவுல் சொல்கிறார், எப்பா அந்த தேவனிடத்தில் பரிசுத்தமான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று ஒரு மனக்கண்ணை திறந்து விடுங்களப்பா. தான் யாருன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியணும். சிறு பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது. தேவன் யார், தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி தெரிஞ்சு கொண்டா இவருடைய ஜெபமெல்லாம் மாறிடுமே, இவருடைய ஜெபமெல்லாம் வெற்றியின் ஜெபமாக மாறுமே, பதிலின் ஜெபமாய் மாறுமே என்று சொல்லித்தான் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியாய் நமக்கு ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கல்வாரி மலையில் அவர் திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டு கொல்லப்பட்டது போல இவரும் என்ன பண்ணுறாரு, புறம்பாக தள்ளப்பட்டு புறம்பாக அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு எனக்காக பலியாகி இருக்கிறார். இயேசு பலியாகி அந்த சுதந்திரத்தை உனக்கும் எனக்கும் என்ன பண்ணுறாரு, கிருபையா என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கிருபையாய் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கே உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. இந்த பூமி உள்ள நாளளவும், இந்த வானமுள்ள நாளளவும் என்ன பண்ணாது, அந்த சுதந்திரவாளி என்ற அந்த வார்த்தை என்ன பண்ணாது, மாறவே மாறாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீயும் நானும் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம், சொந்தக்காரராக இருக்கிறோம், தேவனுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறோம். அவர் நம்ம தகப்பனாக இருக்கிறாரு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு உடன் சுதந்திரவாளியாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு பலியானார். ஆகவே ஆண்டவரே, நானும் உங்களுடைய பிள்ளையாக மாறணும், நாமும் சொந்த பந்தமாக மாறணும், உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கணும், என் பாவம் மன்னிக்கணும், நான் அடிமையான பிள்ளையாக இருக்கக்கூடாது,
நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளக்கூடாது, நான் தேவனுடைய வீட்டில் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த இயேசுவை ஆண்டவராய், இயேசுவை இரட்சகராய், இயேசுவை மீட்பராய் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, என்னோடு கூட சேர்ந்து நானும் தேவனுடைய சுதந்திராய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட இருதயத்தில் கை வச்சு இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இது ஒரு ரட்சிப்பின் ஜெபம். ரட்சிப்பின் ஜெபம். இயேசுவே உள்ள வாங்க, என்னை சுதந்திரவாளியாய் மாத்துங்க என்று சொல்லுகிற ஜெபம். சொல்லுங்க, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உமது சமூகத்துக்கு வருகிறேன். உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உனக்கு தூரமாய் இருந்தேன், நான் உமக்கு தூரமாய் இருந்தேன். இப்போதும் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே, உமது பிள்ளையாக, உம்முடைய பிள்ளையாக, உமது சுதந்திரவாளியாக, சுதந்திரவாளியாக, உமது குடும்பத்தில், உம்முடைய குடும்பத்தில், உமது வீட்டில் உம்முடைய வீட்டிலே குமார குமாரத்திகளாக குமாரன் குமாரத்திகளாக பிறக்க வேண்டும் என்று பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. விரும்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என் உள்ளத்தில் வாரும். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். உள்ளத்திலே வாரும். என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்ளும். என் பாவத்தை மன்னியும். பாவத்தை மன்னியும். இயேசுவே, இயேசுவே, நீர் எனக்காக நீர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தீர் ஆண்டவரே. மரித்தீர் ஆண்டவரே. முது ரத்தத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்களற கழுவி என் பாவங்களை எல்லாம் கழுவி என் மீறுதலெல்லாம் மன்னியும். என் மீறுதலை எல்லாம் மன்னியும். நீர் மூன்றாம் நாளிலே நீர் மூன்றாம் நாளிலே தேவனால் தேவனால் உயிரோடு கூட எழுப்பப்பட்டீர் உயிரோடு கூட என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. எழுப்புவாசிக்கிறான். இயேசுவே, இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, நீர் என் ஆண்டவர் என்று, நீர் என் ஆண்டவர் என்று, நீர் என் இரட்சகர் என்று, என் இரட்சகர் என்று, நீர் என் மீட்பர் என்று, நீர் என் மீட்பர், நீர் என் கர்த்தர் என்று நீர் என் கர்த்தர் என்று என் உளமாற என் மூலமாற நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும். என்னை மேலாக்கும், என்னை மேலாக்கும். எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும். எனக்கு ஒரு சமாதானத்தை தரும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதாவே, இயேசு என்ற நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு வருகிறோம்ப்பா. இந்த வேலையிலப்பா நீங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தை தர சிலுவையில் பலியாக்கி முது பிள்ளையாய் பிறக்க செய்து வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஈசாக்கை போல சுதந்திரவாளியாய் மாற்றி உமக்கு சொந்த பந்தமாக எங்களை வைத்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசுவே உமது அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் இன்னதென்று அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு மனக்கண்களை திறந்து ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் உமக்காய் வாழவும், ஆண்டவரே உம் சித்தத்தை செய்யவும், அப்பா உம்முடைய விருப்பத்தை செய்யவும் இவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த மக்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த மக்களுடைய குறைகளை நிறைவாக்குங்க. இந்த மக்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கட்டும். ஒரு விண்ணப்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கட்டும். குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கட்டும். கூடி வந்து ஆண்டவரே எல்லா சகோதரியோடு சேர்ந்து ஜெபிக்கட்டும். ஆண்டவரே அப்பா இவருடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தாங்க. ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தாங்க. ஆண்டவரே குடும்பங்களை தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஆண்டவர் வருகையும் போகையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் ஒரு கிருபை கூட இருந்து இவளை நடத்தட்ட ஆண்டவர். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். ஒரு ஐசா.